ஓகே, தேவன் ஒருவன் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. வாசிப்போம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயா என்றார். அறிந்திருக்கிறாயே அப்படியா என்றார். சில பேசேஜஸை எத்தனை தடவை பார்த்தாலும் படித்தாலும் அழுக வரும். சில இடத்த சிலது எத்தனை தடவை படித்தாலும் சிரிப்பு வரும். எத்தனை தடவை படித்தாலும் சிரிப்பு வரும். அதில் இந்த பேசேஜ் அந்த மாதிரி ஒரு இது. இதெல்லாம் உனக்கு தெரியுமாப்பான்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான்? வாசிங்க. அதற்கு அவன் போதகரே இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். தெரியுமாடான்னு கேட்டாரு. சார் சார் கை கொண்டுகிட்டு இருக்கேன் சார். அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து கை தட்டுவதற்கு எப்படி கொடுக்குறாங்க பாருங்க பாஸ். அதாவது அன்பு கூர்ந்துன்னு தொடங்கல, இயேசு அவனை பார்த்து அன்பு கூர்ந்து கையத்தட்டு. அதான் ஆமா, பார்த்து அன்பு வந்து. அப்ப அது வரைக்கும் பார்க்காமல பேசிட்டு இருந்தாரு. அப்ப அது வரைக்கும் பார்த்து பேசுறீங்க, இப்ப பார்த்ததுக்கும் வேற. அது வரைக்கும் சொல்லிட்டு இருக்க, தம்பி இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து அதான் கை கொண்டுகிட்டு இருக்கிறேன்னு. என்னது அப்படி பார்க்குறாரு. அவனை பார்த்து வாடா ராஜா வாடா, அவனில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. ஸ்பெசிஃபிக்கா அவன்கிட்ட பேசுறாரு. உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. போய் கோடு எப்படி போடணும்? இது கோடு போடக்கூட கட்டம் போடணும். நீ போய். இட் இஸ் a specific word for a specific person. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. மூவிங் அக்கார்டிங் டு தி ஸ்போக்கன் வேர்ட் பேசுறேன். தரித்திரருக்கு கொடு. அந்த குறிப்பிட்ட ஐஸ்வர்யவானுக்கு தேவன் பேசின வார்த்தை. ஆமா, விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். கொடுன்றது ரிட்டன் காமன் வேர்டா இல்ல தனியா ஒரு ஆளுக்கு சொல்றதா? கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும்ன்றது காமன் வேர்டு தானங்க. இப்ப நான் சொல்லவா, கொடுன்றது எல்லாருக்கும் சொல்றது. சொத்தையே வித்து கொடுன்னாருன்னா அது சிலருக்கு தனிப்பட்ட முறையில் சொல்றது. 10 கொடுன்றது பொதுவா சொல்றது. ஆனா அண்ணனுக்கு வந்து என்கிட்ட 30 கொடுன்னாரு. அண்ணனுக்கு இதெல்லாம் சொன்னாரு 100 கொடுக்க சொன்னார். ஆண்டனி அண்ணனுக்கு எல்லாரும் 100 கொடுக்குன்னு சொல்ல முடியுமா? சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? சில முறையில் தனிப்பட்ட முறையில் பேசுறாரு. அது நம்ம வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு நடுங்க வைக்கிறதா இருக்கு. ஆனா அதை கேட்கிறவனுக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கு. அப்படிலாம் தனியா பேசிட்டாருன்னு வச்சுக்காங்களேன், உங்களை வந்து பிளான போட்டார்னு அர்த்தம். தூக்கி உட்கார வைக்கிறதுக்கு பிளான போட்டார்னு அர்த்தம். இப்ப மேட்டர் என்னன்னா, இவனை வேற ஒரு திட்டத்தை உள்ள கொண்டு வராரு. யூதாஸ் போனவனே இவனை கொண்டு வந்த 12 இவன் எங்க வந்திருப்பான் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய வலது பார்சத்தில் அவர் கூட வந்து இருக்கிற 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிற 12 அப்போஸ்தலர் இடத்துல வந்திருப்பான். 24 மூப்பர்கள் அந்த ஏரியாவில் வந்திருப்பாங்க. மிஸ் பண்ணிட்டான் சார். சாதாரண வந்து டொயோட்டா காருக்கும் 10 லட்ச ரூபா வீடு, ஒரு 1 கோடி ரூபா வீடையும் பெருசாக நினச்சி மிகப்பெரிய மேட்டரை மிஸ் பண்ணிட்டான். சில நேரம் தேவன் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசினாருன்னா எழுதி வச்சுக்காங்க, உங்களை எங்கேயோ கொண்டு போகிறாரு. 2 பேர்கிட்ட தனித்தனியாக பேசினார். ஒன்று ஐஸ்வர்யவான், அவன் என்ன செஞ்சான்? துக்கம் அடைஞ்சிட்டு போயிட்டான். சாரி சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு போயிட்டான். இன்னொருத்தர் யார் தெரியுமா? யார்? ஆபிரகாம். அவன்கிட்ட பேசுகிறப்ப கீழ்ப்படிஞ்சான். அவன் சொல்லிட்டாரு, கர்த்தர் சொல்லிட்டாரு, சொந்த குமாரன்றும் பாரம் நீ கொடுத்தனால இன்னைக்கு நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்க, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். தேவன் உணர்ச்சி வசப்படுகிற தேவன். ஒரு தடவை நான் எடுத்தேன், தேவன் உணர்ச்சி வசப்படுகிற தேவன். யெகோவா அப்படின்ற பேரில் உணர்ச்சி வசப்படுகிறவன் பேர் இருக்கு. சில நேரம் தன் பிள்ளைகள் தான் சொன்ன வார்த்தையை கேட்டு காரியங்களை செய்யும்போது உணர்ச்சி வசப்படுவாராம் தேவன். உணர்ச்சி வசப்பட்டு தான் சொல்றாரு. நிச்சயமாகவேன்னு சொல்லிட்டு அந்த ஆணையிடுறதுக்கு எவனாச்சும் நம்மளோட பெரிய ஆள் இருக்கானான்னு பார்த்துட்டு நம்மளோட பெரிய ஆள் யார் இல்லைன்னு சொல்லி அவர் மேலே சத்தியம் பண்ணிட்டான். டே சத்தியம் சொன்ன அந்த மாதிரிலாம் சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணிடுறாங்க. இது எப்படி தெரியுமா? பரமபதத்தில் ஏணி மாதிரி. நீ அந்த ஏணியை தவிட்டு நீ 2 2 போட்டு மேலே வந்து சேர்றதுக்கு விளங்கி போகும். நீ
நீ ஒரு 50 கோடிக்கு 100 கோடிக்கு அதிபதியாக வந்து இன்னும் எப்படி ஒரு 5 10 வருஷத்தில் 15 வருஷத்தில் 20 வருஷத்தில் வரலாம். ஆனால் தேவன் சொன்னதை நீ செஞ்சுட்டேன்னு வச்சுக்க, அது ஒரு ஏணி உன்னை தூக்கி கொண்டு உயரத்தை உட்கார வச்சு. தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற மனு புத்திரன் அல்ல. இதுக்கு பேர் தான் லாட்ரி சீட்டு, பம்பர் குழுக்கள். இதுக்கு பேர் என்னது? பம்பர் குழுக்கள். அதாவது பிள்ளை எப்படியே மெதுவாகவே போயிட்டு இருக்கானே, சரி குழுக்களை போடுவோம். என்னடா ஏனியில் ஏறியா? எப்படி என்ன செய்யணும்? சொந்த குமாரன் பாராம். இந்த ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறாரு. இவன்கிட்ட சொல்கிறாரு, என் நிமித்த நிலத்தை விட்டவன் 100 மடங்கு பெறுவான்னு சொன்னார்ல, சொன்னாரா இல்லையா? இப்போ உன்னை சொத்தை விற்க சொன்னாரா இல்லையா? இவனுக்கு இந்த வசனம் அடாப்ட் ஆயிருக்குமா இருக்காதா? இவன் மட்டும் கழுதப்ப வந்து ஓகேன்னு சொல்லியிருந்தான்னா, இவன் வந்து என்ன செஞ்சிருக்க? இவனுக்கு இவன் என்ன சொத்து வச்சிருந்தானோ, ஒரு 50 கோடி ரூபா சொத்து வச்சிருந்திருப்பான்னு வச்சுக்கோமே, 5000 கோடி ரூபா சொத்தா மாறி இருக்கு சார், இன்ட்டு 100 சார். ஆமாம், இதை பேசினார் தானே அதையும் பேசினாரு. பேதுரு வலைய மீனையும் போட்டையும் விட்டுட்டு வந்தான், வந்து உட்கார்றப்பல காலில் கொட்டிட்டாங்க. வெள்ளியும் பொண்ணையும் பத்திரத்தை வீடு விட எழுதி பத்திரத்தை வைக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் உயிரோட இருந்தானே நினச்சிருப்பாங்க, என்னடா நம்ம ஒரு பத்திரத்தை தான் எழுதி கொடுத்து வந்தோம், இன்னைக்கு காலில் பத்திரமா வைக்கிறாங்களடா. புரியுதா நான் சொல்றது? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை எல்லாம் சொத்தை விற்று பத்திரத்தை கொண்டு வந்து காலில் வச்சாங்க. இந்த நல்ல பையன் வந்து என்ன செஞ்சிட்டான், வந்து தம்பி காசை கொடுக்க மாட்டேன், ஒரு பத்திரத்தை விற்க மாட்டேன்னா, ஒரு பத்திரத்தை விற்றுருந்தான் கொடுத்துருந்தான்னா, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை என் காலில் 100 பத்திரத்தை வச்சிருப்பாங்க. தேவன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒன்று செய்யும்படிக்கு சொல்வார் என்றால் துணிந்து விடுங்கள், துணிந்து விடுங்கள். என்கிட்ட தேவன் இந்த பிரசங்கத்தை நீ பண்ணணும்னு சொன்னப்ப நான் துணிஞ்சிட்டேன். ஓட வர்றதை பார்த்துக்கோண்டா. ஆமாம், இல்லை நாங்களாம் உங்களுக்கு எதிர்த்து நிற்போம். இதுக்கு முன்னாடி ரொம்ப கையை கொடுத்து தூக்கி வச்சிங்க, மண்டையில் படுப்போ ஒழுங்கு அன்னைக்கு நீ ஒழுங்காக சப்போர்ட் பண்ணியிருந்தா கூட இன்றைக்கி எனக்கு டெம்டேஷன் ஆகிருக்கும். நீ அந்த லீகல் லா பேசும்போதும் இதே கட்ட பஞ்சாயத்து தான் பண்ண, இன்றைக்கி அதான் பண்ணுற. அதனால் நீ வந்து இட்ஸ் குட் ஃபார் நத்திங். உன்னால் எனக்கு 10 காசு லாபமும் கிடையாது, நஷ்டம் கிடையாது. நஷ்டம் 1000 ஆனாலும் தேவன் சொன்னதை நான் செய்வேன், அவ்வளோதான். அவர் வார்த்தைக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஆளே கிடையாது. தேவன் சொல்லிட்டார்னா எல்லாம் சொல்லுங்கள். எனக்கு முன்னாடி இருக்கிற நிலம் இல்லை, எனக்கு முன்னாடி இருக்கிற வீடு, அம்மா அப்பா சகோதரன் சகோதரி ஈவன் மனைவி ஒரு விஷயமே கிடையாது. இவங்கெல்லாம் ஆளே கிடையாது. தேவன் சொல்லுன்ட்டார்னா அதை எதிர்த்து இவங்க பிரிவேன் வைப்பேன்னா எது நடந்தாலும் பரவாயில்ல, தேவன் சொன்னதை நான் செய்வேன்னு எவன் நிற்கிறானோ கைத்தட்டுங்க அவருக்கு. ஆமென். இந்த டெசிஷன் எப்பவுமே இருக்கணும், தாலி கட்டுறப்பவே இருக்கணும். ஆமாம், அப்போவே இருக்கணும். தேவன் சொல்லிட்டார்னா அதுதான், அதை தான் செய்வேன். ஓகேன்னா அப்படியே கோஆப்ரேட் பண்ணி வந்துக்கிட்டே இரு. இல்லைன்னா நீ டிசைட் பண்ணிக்க, நான் அக்கார்டிங் டு வேர்ட் ஆஃப் காட் நிற்கிறேன் என்கிற மனநிலையோடு வாழ்க்கை முழுவதும் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் நேசிக்கணும், நேசிக்கிட்டே இருக்கணும். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக எதையுமே நீ வைக்கக்கூடாது என்கிற இடத்துல நீ இருக்க வேண்டும். சத்தியத்துக்கு, ஊழியத்துக்கு, ஜபத்துக்கு, அதிகாலை ஜபத்துக்கு, அல்ல வேற எதுக்கு, இந்த வந்து ப்ரீச்சிங்க்கு எதுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அந்த இடத்த நீ யாருக்கு விட்டு கொடுக்கவே கூடாது. அப்போ இவன் என்ன செஞ்சிட்டான், பணத்தை பெருசாக நினச்சிட்டான், போயிட்டான். இதை வந்து நீங்கள் எல்லாரும் சொத்தை விற்கணும், இதை வச்சு பிரசங்கம் பண்ண முடியுமா? நான் பண்ணனாலும் நீ பண்ணிக்க, நாங்கள் செய்ய போகிறது இல்லைன்றீங்களா? நீங்கள் செய்கிறேன்னு சொன்னால் நான் பண்ண மாட்டேன். கையை தட்டிங்க, உண்மைக்கேங்க. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் வாங்கவே மாட்டேங்க. எத்தனை பேர் என் ஆஃபரிங் வந்து பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா? இந்த அண்ணன் வந்து 100% கொண்டு வந்து வச்சப்போ 2-3 வாரம் நான் டிலே பண்ணேன். இருங்கண்ணே, நான் கேட்டுருக்கேன், உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, கொடுக்க சொன்னார், என்கிட்ட வாங்கணும்னு சொல்லலைண்ணே. நான் மாதம் வரப்போகிற ஆசீர்வாதத்தை நான் வேணாம் நிப்பாட்டி வச்சேன். நான் மிகப்பெரிய பணத்தை என்கிட்ட கொடுத்தவர்களில் வந்து வேண்டாம்ன்ற திருப்பி அனுப்பினது உண்டு. ஏனென்றால் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற எதுவுமே நல்லது கிடையாது. ஆமாம், எனக்கு 2 வீலர் இல்லை, நான் மியூசிக் கிளாஸ் எடுக்க போவேன், ஒரு 300 ரூபா எனக்கு கிடைக்கும். இந்த கிளாஸ் எடுக்க போகும்போது வந்து ஓசி 2 வீலர் வாங்கிட்டு போவேன் நான், டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர். அது இடையில என்ன செஞ்சுக்கிறோம், நின்றுக்கிறோம், இல்லை செயின் கலந்துக்கிறோம். 2 ஸ்டிக்கு வச்சுருப்பேன் சைனீஸ் மாதிரி எப்போவுமே. அந்த ஸ்டிக் எடுத்து என்ன கையெல்லாம் என்ன ஆயிரும், ஆமாம் கிரீஸ் ஆயில் ஆயிருந்து, திரும்ப அந்த குச்சை வச்சு கரெக்டாக அதை எடுத்து விட்டுட்டு திரும்ப சுற்றி விட்டு ஜல்லுன்னு அப்படியே போயிட்டு கும்முன்னு போயிட்டு. அப்போ ஒருத்தர் என்கிட்ட வந்து கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு,
என் காரை அவங்களுக்கு கொடுக்க சொல்கிறான்னு சொல்லி காரு ஆர்சி புக்கு சாவி எல்லாத்தையும் டேபிள் வச்சுட்டாரு, எடுத்துக்காங்கன்ட்டாரு. எப்படி இருக்குன்னு யோசிங்க. அதுக்கு முந்தின வாரம் தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டக்குன்னு பிக்கப் ஆனவன் காரில் வந்துட்டு படத்துக்கு வர காமிச்சிட்டு போயிட்டான். ஹாய், நாங்கள் ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டோம், நீ இப்படியே சுற்றிட்டு தெரிய வேண்டியதான்னு போயிருக்கான். அடுத்த வாரம் நமக்கு கார் வருது. இப்போ மாம்சம் தூக்கும் பாருங்க, டே வாங்கடா போனால் அவன் காரில் வந்தான்ல, இந்த நீ காரில் போ. அப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் ஒரு இன்சிடென்ட்டு, நான் சிலருடைய பேர் சொல்ல விரும்பலை, அடிக்கடி சிலருடைய பேரை பயன்படுத்த விரும்பலை. அவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இன்னொரு ஊழியக்கார் வந்து காரை வந்து கிஃப்டாக கொடுத்தப்ப அவர் அதை வாங்கலை. ஏன்னா கடவுள் எனக்கு அதை கைட் பண்ணலன்னு சொல்லி வாங்கலை. ஒரு ப்ராஃபட்டோ ஒரு வர்ஷிப் லீடர் 2 பேர் கடையில் அந்த கான்வர்சேஷன் அது. அப்போ நான் யோசித்தேன் வந்து, அப்போ அதெல்லாம் கேட்டு நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். சரி கொடுத்தாலும் வாங்கிடக்கூடாதா, வந்து சில பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளை அப்படி அப்பா பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அப்படின்னா அதை வாங்கிக்கலாமான்னு அர்த்தம். அப்படி பார்க்கணும், நீ கையை தட்ட வரேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க வாங்கிக்கிட்டாங்க, அவங்க அப்பா சொல்ல அப்படின்னு ஒன்று வாங்கிக்குவாங்க. அப்படி தான் இருக்கணும். நம்ம டக்குன்னு கொண்டு முன்னாடி வச்சுட்டு பார்க்கணும். அப்படின்ட்டாருன்னா இல்லை இருக்கட்டும் நான் வரேன், நாளைக்கு வரேன்றணும். அப்படின்ட்டாருன்னா அப்படின்னு வாங்கிடணும். எவ்வளோ ஒரு கண்ணியமான இடத்துல வச்சுருக்காரு பாருங்க உங்களை. அவர் சொன்னால் தான் சார் வாங்குவோன்ற மாதிரி. என் நண்புக்குரியவர்களே, அப்போ அந்த காரை வந்து கொடுத்தப்ப நான் வாங்கலை, வேணான்ட்டேன் நான். ஸோ உணர்ச்சி வசப்பட்டு எதையுமே நம்ம செய்யக்கூடாது. வேணான்னு சொல்லிட்டேன். அவர் சொன்னது வர்ற வழியில் எனக்கு அவருக்கும் பஞ்சாயத்து. இந்த நீங்கள் தானும் படுக்கிறது இல்லை, தள்ளியும் படுக்கிறது இல்லை, நீங்களும் கொடுக்குறதில்ல, கொடுக்குறவனையும் விடுறதில்ல. இந்த வைக்க போகிற நாயை உட்காந்துட்டு அதுவும் வைக்கல திங்க, அது மாடை வைக்கல திங்க விடாமல் நீ என்ன அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, போடா போடா போடான்றார், கருத்து போடான்றார். சரின்னு போகிற வரல ஒரு ஊழியக்காரை பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு பேசிட்டு போகலான்ட்டு, எப்படி நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன்னு பேசிட்டு ஒரு டீயை கொடுத்தாரு, சாப்பிட்டுட்டு சரி கிளம்புறேன், என்ன சரி ஒரு ஜோம் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஒன்றுமே தெரியாது அவருக்கு, கண்ணு முன்னோன்னு சொல்ல. கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் கார் இல்லை, உங்களுக்கு பிராண்ட் நியூ கார் ஒன்று தருவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அவருக்கு நடந்த சம்பவமே தெரியாது. கர்த்தர் சொல்லி ஒன்று விட்டுட்டோம்ல. நான் சொல்கிறேன், கார்லேயே நீ காரில் மட்டுமே ஸ்பெஷலாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கப்புறம் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு வேறு விஷயம். ஒன்று சொல்ல, உணர்ச்சி வசப்பட்டு இவன் சொத்தை எழுதி வைக்கிறான்றக்காண்டி எல்லாம் செய்கிறது தவறு. மக்களை தூண்டுவதும் தவறு. தனிப்பட்ட முறையில் தேவன் சொன்னார், திஸ் இஸ் வாட் மூவிங் அக்கார்டிங் டு த ஸ்போக்கன் வேர்ட். சில பெரிய காரியங்களை நீங்கள் செய்யும்போது கர்த்தருடைய தனிப்பட்ட சத்தத்தை கேட்டுதான் அதை நீங்கள் செய்ய வேண்டும். 3வது விஷயம், மத்தேயு 14:26. இது ரெண்டுக்கும் ராங் மூவ் நான் சொல்லிடுறேன். நான் மொத்தமாக ராங் மூவ் என்னென்ன தப்பான ஃபால்ஸ் மூவ் பண்ணியிருக்கிறாங்கன்றதை மொத்தமாக சொல்லலான்னு பார்த்தேன். இதோட சேர்த்து சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகே, இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரு இப்போ ஆபிரகாம் சொன்னான் பார்த்தீங்களா, பிள்ளை பழி செலுத்தினான்ல, அதே மாதிரி ஃபால்ஸ் மூவ் ஒன்று சொல்கிறேன். மருந்து எடுக்கக்கூடாது என்று பிரசங்கம் பண்ணுகிற ஒரு சபையை சார்ந்த ஒருவர் தம் பிள்ளை ரொம்ப உடம்பு சுகமில்லாமல் இருந்தப்ப மருந்து எடுத்தால் விசுவாச குறைவு அப்படின்னு சொல்லி மருந்து எடுக்காமலே இருந்தார். அவர் எழுதின புத்தகத்தை நான் வாசித்தேன். பிள்ளை ரொம்ப சீரியஸ் ஆகுது. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒய்ஃப் சொல்கிறா, டே என்னங்க வந்து அவனை வந்து டாக்டர்கிட்ட காட்டலாம். இல்லைம்மா, விசுவாச துரோகம் அது. எப்படிலாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதனால் விசுவாசம்ன்றது சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களால் செய்ய முடியாதப்ப தேவன் செய்கிறத விசுவாசம். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். உன்னால் முடிகிறத நீ செஞ்சிரு, இல்லை தேவன் செய்வார். வைராக்கியம் வேற, விசுவாசம் வேற. கரெக்ட், இதான் நான் பேசினேன் ஏற்கனவே, ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வைராக்கியம் வேற, விசுவாசம் வேற. மனசில் விசுவாசமே இல்லாமல் நீ பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் வைராக்கியம். விசுவாசம் என்பது வேற, அது அங்கே நடந்துடும். இவர் வந்து வைராக்கியத்தில் நான் கொடுக்கவே மாட்டேன் கொடுக்கணும் சீரியஸ் ஆகிட்டே போய் கடைசியில் பிள்ளை செத்து போயிட்டான் சார். செத்தே போயிட்டான். அழுகிறான் குடும்பமா. கடைசியில் போய் அடக்கம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது தன் மகனை இழந்த துக்கத்தை விட நான் என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம கொண்டுட்டேனே என்ற குற்ற உணர்வில் அவர் அழுது தான் அதிகமாக. அவர் அழுது கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் பைபிளை திறந்தப்ப 1 கொரிந்தியர் 13 கடைசி வசனத்தை வாசித்தாராம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. விசுவாசம் இருக்கு, அன்பு இருக்கு, ஆனா இதுல அன்பே பெரிது அப்படின்னு நான் அவர் சொல்றாரு.
விசுவாசம் தான் பெருசு நினைச்சேன். கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, உன்கிட்ட விசுவாசம் இல்லாட்டினா கூட பரவாயில்லடா, உன் பிள்ளை மேல உனக்கு அன்பு இருந்துச்சுல, அந்த அன்புல நீ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கணும்ல என்று என்கிட்ட கேள்வி கேட்டாரு. இந்த சத்தியத்தை நான் கற்றுக்கொள்வதற்கு என் சொந்த பிள்ளையை நான் இழக்க வேண்டியதாக இருந்தது. நீங்க அதை அப்படி கத்துக்காதீங்க. இதுக்கு தான் சார் இந்த விசுவாசத்தை வந்து ரிட்டன் வேர்டு பேஸ்லயே பேசுறது. மக்கள் அதை கேட்டுட்டு அப்படியே குளிர்ல நடுங்கிட்டு விசுவாசமும் இருக்காது. இவன் வந்து தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு அப்படியே நேரா கல்லறைக்கு போயிருக்கான். நான் என்ன சொல்றேன், உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் உனக்குள்ள ஆபரேட் பண்ணப்பட வேண்டும். தேவன் அதை செய்வார். தேவன் செயல்படுத்தாவிட்டால் நீங்கள் செயல்பட முடியாது. சில பெரிய காரியங்களிலே ஒரு மிகப்பெரிய ஊழியர், இந்தியாவில் மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஒருவர், அவருடைய வீட்டில் அவருடைய மகள் இறந்த போது அவருடைய மகன் சொன்னானா, அப்பா எவ்வளவு அற்புதம் பண்ணியிருக்கீங்க, அப்பா எழுப்புங்கப்பா, தங்கச்சி எழுப்புங்கப்பா எழுப்புங்கப்பான்னு புஷ் பண்ணானா. அவர் அப்படியே இயக்கம் எல்லாம் நின்னாராம். ஊழியர்கள் தேவனால் இயக்கப்படுகிறவர்கள். அவர் இயக்காட்டி நம்ம இயங்க முடியாது. இங்க பாருங்க, ஆபிரகாம் தேவன் சொன்னாரு, கைய தட்டு. இந்த இடத்துல ஐஸ்வர்யமானாங்க ஒரு இளைஞன்ட்ட தேவன் சொன்னாரு, அவன் செய்யல. ஆனா இதே வார்த்தைய டெரிமேஸ்ட தேவன் சொன்னாரு, உன் சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு போன்னு. அவர் சொல்ற அந்த வார்த்தையை கேட்டுட்டு அவரு எல்லாத்தையும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வெளியே வந்தார். தேவன் அவரை மிக வல்லமையாக பயன்படுத்தினார். பிரசவ வழி இல்லாமல் குழந்தை பெற முடியும் என்று எழுதினதுலாம் அவர் தான். அவருடைய மனைவியெல்லாம் வந்து அவிதமாய் குழந்தை பெற்ற நபர்கள் ஒரு ஆள். 2வது குழந்தை 3வது குழந்தையும் பெற்றாங்க. ஆனால் நம்ம சர்ச்சில் முதல் குழந்தைய வழி இல்லாமல் பெற்றிருக்கிறாங்க. கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு, ஆமே, அது பெரிய விஷயம். தேவன் உங்களுக்கு சொல்லும்போது மிகப்பெரிய காரியங்களை சாதாரண ரிட்டன் வேர்ட் ஆஃப் காடுக்கு மேலே சொல்லும்போது அதை செய்வதற்கு தயாராயிருங்கள். ஆமீன் சொல்லுங்க. அதை சொன்னால் மட்டும் செய்யுங்க. இன்னொருத்தர் செஞ்சுட்டார், நீங்கள் அதை என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. அது ஃபாலோயிங் த பேட்டர்ன். அது இன்னொரு நாள் பேசுகிறேன். ஃபாலோயிங் த வேர்டு வேற, ஃபாலோயிங் த பேட்டர்ன் வேற. செங்கடலை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்தார்கள். தட் இஸ் ஃபாலோயிங் த வேர்ட் ஆஃப் காட். இஸ்ரவேலரை பார்த்து எகிப்தியன் ஃபாலோ பண்ணான். திஸ் இஸ் ஃபாலோயிங் த பேட்டர்ன். இன்னொருத்தன் செஞ்சதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறது. அவனுக்கு சக்சஸ் கிடைக்கும், உனக்கு சக்சஸ் கிடைக்காது. ஏன்னா அவன் வார்த்தையை பின்பற்றான், நீ மாடலை பின்பற்ற. பாலியாங்கி சோக்கு சொன்னாரு கர்த்தரு, பிரேயர்ஸில் வைப்பா, உன் சபையை பெருசாக்க வேணும். வச்சாரு, பெருசாயிருச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே தூக்கிட்டு வந்து அந்த மாடலை தமிழ்நாட்டுக்குள்ள வந்து என்ன செஞ்சாங்க, அடாப்ட் பண்ணாங்க. ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அது பாலியாங்கி சோவுக்கு தேவன் சொன்ன விஷயம். இப்படித்தான் ஏதோ ஒரு ஊழியம் யாருக்கோ சொன்னாருன்னு நான் அதை ஃபாலோ பண்ண சக்சஸ் ஆகாது. ஏன்னா யாருக்கு அந்த பிளானை கர்த்தர் கொடுத்தாரோ அவனுக்கு தான் அந்த கிருபையும் கொடுத்திருப்பாரு. கையை தட்டு. இதை இள வயதில் நான் கற்றுக்கொண்டபடினால் இன்னொருத்தர் செஞ்சு நல்லா சக்சஸ் ஆனா நான் அதை செஞ்சு பார்க்கணும்னு யோசித்ததே கிடையாது. 22 பாட்டு வச்சிருக்கிறேன், 30 பாட்டு. நான் பாட்டு கம்போசிங் சாங்கு கேம்ப்ல பாடினோம்னா தீ பிடிக்கும். ஆனால் சிடி போடணும் ஒரு நாள் கூட நான் யோசித்ததே இல்லை. என்னைக்கு அவர் சொன்னாரோ அன்னைக்கு போடுவோம். பாட்டு இல்லாமல் இல்லை, கேளுங்க. ஃபுல்லாக அரபிக் சாங்கு, பஜன் சாங்ஸு வந்து ஏகப்பட்ட குத்து சாங், எல்லா சாங்கும் வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் யாரோ ஒருத்தர் செஞ்சார்ன்ற பார்த்துட்டு நான் செஞ்சா, தட் இஸ் ஃபாலோயிங் த மாடல். ஐ எம் நாட் த பர்சன் ஹூ இஸ் ஃபாலோயிங் த மாடல், பட் ஃபாலோயிங் த வேர்ட் ஆஃப் காட், த ஸ்போக்கன் வேர்ட். ஆமென். எகிப்தியர்கள் மாடலை பின்பற்றினாங்க, இஸ்ரவேல் வார்த்தையை பின்பற்றினார்கள். அதனால ஒருத்தர் செய்கிறார், இன்னொருத்தர் செய்கிறதுலாம் இந்த இடத்துல ஒத்து வராது. ஆபிரகாம் பிள்ளையை கொடுத்தா நீங்கள் பிள்ளையை கொடுக்க முடியாது. உங்கள்கிட்ட பேசணும். அவர் உங்கள்கிட்ட பேசுனா அவனை உயிரோடு எழுப்பி தருவார். பேசாமல் செஞ்சீங்கன்னா சிக்கல் தான். சொத்தை எழுதி கொடுன்னு சொன்னா 100 மடங்காக திருப்பி தருவார். 1 கோடி ரூபா குர்ஆன் கர்த்தர் உங்கள்கிட்ட சொன்னார்னா 100 கோடி உங்களுக்கு எடுத்து வச்சுட்டாருன்னு அர்த்தம். கையை தட்டு. அவ்வளோதான் மேட்ரு. பெரிய விஷயங்களை தேவன் சொல்லி தான் அசைய வேண்டும், துணிகரத்திலே செய்ய கூடாது. இங்க பேதுருவை பத்தி பார்க்கிறோம். மத்தேயு 14 26 27 சீக்கிரம் வாசிப்போம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, இயேசுவை பார்த்து என்ன சொல்லிட்டாங்க? பேய், கோஸ்ட் இருக்காங்க. எல்லாம் சொல்லுங்க. இயேசுவையே கோஸ்ட் இருக்காங்க. சொல்லுங்க. ஆமா. அப்ப நம்மள பீஸ்ட் மாட்டாங்களா? ஆவேசம் என்று சொல்லி பயத்தினாலே அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள். அவர்களோடு எல்லாம் சொல்லுங்க.
இது வந்து ஒருத்தன்ட்ட பேசுறாரா மொத்தமா பேசுறாரா? மொத்தமா பேசுறாரு. அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். நான் தான்டா, பயப்படாதிருங்கள் என்றார். ஓகே, அடுத்து பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து, நீரே ஆனால் நான், எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் அல்ல, நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். நல்லா பாருங்க, நீங்க தானா இந்த வந்துட்டேன் அப்படின்னு வரல பாருங்க, நீங்க நான் வான்னு சொல்லுங்க, கையை தட்டு, நீங்களா இந்த வந்துட்டேன் அப்படி வரல, நீரே ஆனால் என்ன வான் சொல்லுங்க. ஏன்பா நடந்து வர வேண்டியதானே? இல்லப்பா, நீங்க சொல்லாம நானா வந்தா முங்கிடுவேன், ஆனா நீங்க சொல்லி நான் வந்தா நடப்பேன். நீரே ஆனால் வாசி, நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். சொல்லுங்க, நீங்க இமேஜ்ல போடுப்பா, சொல்லுங்க, நான் சொல்றேன். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. சொல்லுங்க, வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எல்லாரும் சொல்லுவோம், உம் வார்த்தையிலே ஆமென், வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லுங்கன்றான். அவங்களாம் தண்ணியில நடக்கலையாம். ஒருத்தர் சொல்றாரு, அவன் வேர்டுல தான் நடந்தான். இயேசு வான்னார்ல, அதில் நடந்தான். அதனால ஊழியத்துக்கு வரும்போது வான் சொல்லி வரணும். நம்மளா பொட்டியை கட்டிட்டு வந்துடக்கூடாது. ஆமாம், எதையாச்சும் ஜபக்குழுன்னு ஆரம்பி, அதாவது தேவன் சொல்லி செய்யணும். யாரோ ஒருத்தர் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சுட்டா நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிற கிடையாது. 12 வாங்கிட்டேன், 80G வாங்கிட்டேன். 80G நம்ம வாங்கலாங்க, 80G வாங்கினாலும் காணிக்க கொடுக்கணும்ல. என்ன சொல்றீங்க, கடையை திறந்துட்டேன்றீங்க? ஆமா, கஸ்டமர் வரணும்ல. என்ன நினைச்சிட்டா, 80Gயே வந்து லட்சம் கோடி கணக்கு நினைச்சிட்டா. 80G கோடி இல்ல, 80G வந்து கோடி வாங்குற பை. ஆனா போடணும்ல. 160G கூட வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கல. இது யார் கேருங்க, நான் சொல்லுவேன் 35 1 என்னமோ சொல்லுவான் என் ட்ரஸ்ட்ல, இதுல அந்த இத்தனை கோடி ரூபா வரும், அத்தனை கோடி ரூபா வரும்னு. ஆனால் இவ்வளவும் வாங்கி வச்சுட்டு ஒன்றுமே இல்லாதவனும் இருக்கிறான். போய் ரிஜிஸ்டரே பண்ணாமல், ஊழியத்தை ரிஜிஸ்டரே பண்ணாமல் வாங்கிட்டு இருக்கவனும் இருக்கான். நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், 12 எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்கிறோம், FCR எல்லாம் கும்முன்னு போயிட்டுருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு விசிட்டிங் கார்டே கிடையாது. விசிட்டிங் கார்டு கிடையாது சார். எத்தனை வருஷமா, எத்தனாவது வருஷம் இது? 90 வந்து வந்தேன் பார்ட் டைம் மினிஸ்ட்ரிக்கு. 2000 ஃபுல் டைம் வந்தேன். 90 to 2000 வச்சுக்கோமே, ஃபுல் டைம் மட்டும் கணக்கு எடுத்துக்குவோம். 19 வருஷம் விசிட்டிங் கார்டே எல்லாம் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் லட்சக்கணக்கான பேருக்கு நான் ஊழியம் மட்டும் தெரியும். சிலர் விசிட்டிங் கார்டு, லெட்டர் பேடு, ரப்பர் ஸ்டாம்ப்பு, ஆஃபீஸு எல்லாம் கும்புன்னு இருக்கு. கடை இருக்கு, கஸ்டமரை காணோம். இப்போ புரியுதா உங்களுக்கு? இட் இஸ் நாட் ஃபாலோயிங் சம் மெத்தட்ஸ். உடனே ஒன்று பணக்காரன் எல்லாம் முடியாது. இட் இஸ் ஃபாலோயிங் த வேர்ட் ஆஃப் காட். கையை தட்டு. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வாப்பா அப்படின்னாரு. அடுத்த வசனம் வாசிமா. அதற்கு அவர் வா என்றார். வா, கையை தட்டு. அந்த வா, அந்த வான்னார்ல, அவ்வளவுதான். இனிமே கடலுக்கு மேல நடந்தாலும் ஒண்ணுதான், கடலுக்குள்ள நடந்தாலும் ஒண்ணுதான். காப்பாத்துறதுக்கு அவர் இருக்காரு. ஏன்னா வான்ட்டார்ல, கையை தட்டு. ஆமென். எப்பவுமே இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல். பிள்ளையை கொடுக்கறது, சொத்து எழுதி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து above the normal, எக்ஸ்ட்ராடினரி. தண்ணி மேல் நடக்கிறது. நீங்கள் பாட்டுக்க பைபிளில் வந்து பேதுரு 14 மத்தேயு 14 அதிகாரத்தில் வந்து பேதுருக்கு சொல்லியிருக்காருன்ட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க கிணத்துல குதிச்சிடக்கூடாது. நிறைய பேர் பாம்பை கையில் எடுத்து வாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறையா நடந்திருக்கு, நீங்கள் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் எனக்கு அதெல்லாம் குழப்பமே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். யூ ஆர் மூவிங் ஆன் the written word. We know how to move on the spoken word, on the basis of spoken word, on the basis of
ரிட்டன் வேர்டு. சில அசுத்தாவிகள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அறகுறையாக இருக்கிறவன துணிகரமாக சில வேலையை செய்ய வச்சு அவனுக்கு ஒரு ஃபெயிலியரை கொடுத்து அதை பார்த்து 1,00,000 பேர் 2,00,000 பேர் அப்போ கர்த்தர் பைபிளில் சொன்னதெல்லாம் பொய்தானா என்கிற அவிசுவாசத்தை ஏற்படுத்துவதற்காக சில சத்தியம் குறைவாக தெரிந்தவர்களை பிசாசு இப்படி பயன்படுத்துவான். நீங்கள் அதெல்லாம் தெளிவாக இருங்க.